செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். தற்பொழுது கொடூர கனமழை காரணமாக நாளை பல மாவட்டங்கள் விடுமுறை விடப் போகிறார்கள். என்னென்ன மாவட்டங்கள் நாளை விடுமுறை விடப் போகிறார்கள், என்னென்ன மாவட்டங்கள் நாளை கனமழை வெளுத்து வாங்க போகிறது, நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் அளவில் பார்த்திங்கன்னா மழை பொழிவு இருக்குது என்று வானிலை ஆய்வு மையம் ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வலுப்படுத்தி தமிழகத்தை நோக்கி தான் அது வரப்போகுது அப்படின்றதே பார்த்திங்கன்னா உறுதியாக சொல்லிட்டாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கனமழை சென்னை அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது. மேலும் தற்பொழுது வரைக்கும் மழை பொழிவு எங்கெங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பொழிஞ்சு கொண்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 19 மாவட்டங்களில் பொழிஞ்சிட்ருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி இதனையொட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விழுப்புரம், கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள் நாகை, திருவாரூர், தஞ்சை, திருச்சி, தென் மாவட்டங்கள் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான முதல் அதிகனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துலாம் மழை ஒரு சில தொடர்ந்து பெய்து விட்டு விட்டு பெய்து தொடர்ந்து பெய்யுது. ஆனால் பார்த்திங்கன்னா மழை நிற்காமல் பெய்கிறது அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க கமெண்டில். அதுவும் இல்லாமல் மழை பொழிவு இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்றதே வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்னும் படிப்படியாக இதனை சுற்றி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருக்க செல்லக்குட்டீஸ், உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ செல்லக்குட்டீஸ்.